வணக்கம் அன்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களம் தினம் ஒரு திரவியம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். இன்றைய சிந்தனையில் கதவே இல்லாத ஒரு கிராமம், அதை பற்றி நாம் பார்க்கலாம். இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஷானி சிங்கனாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. ஷானி சிங்கனாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் கதவுகளே இல்லை. ஆச்சரியமான ஒரு உண்மை என்னன்னா, அதை பற்றி படிக்கும்பொழுது, விவரமா தெரிஞ்சிக்க முற்படும் பொழுது, உண்மையிலேயே எல்லா வீட்லயும் நிலைக்கால் இருக்கும், வாசக்கால் வச்சிருப்பாங்க, ஆனா கதவே கிடையாது. அந்த வீடுகளில் எல்லா வீடுகள்லயும் தங்க நகையிலிருந்து எல்லாமே, பாத்திரம் பண்டம், எல்லா துணிமணி எல்லாமே இருக்கு. ஆனா கதவுகள் மட்டும் கிடையாது. அந்த கிராமம் முழுக்க எந்த வீட்டுக்கும் கதவு கிடையாது. அந்த கிராம தலைவர்ல இருந்து கடைசி குடிமகன் வரைக்கும் யார் வீட்லயும் கதவுகள் கிடையாது. இன்னொரு பெரிய உண்மை என்னன்னா, கதவுகள் இல்லாதனால அவர்களுடைய கிராமத்துல திருட்டே கிடையாது. திருட்டு பயமே கிடையாது. காவல் நிலையம் கிடையாது. காவல்துறையினருடைய போக்குவரத்தும் கிடையாது. ஒரு தூய்மையான மனம் கொண்ட மக்களின் கிராமமாக அது இன்று அளவும் இந்தியாவில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய உண்மை. இந்த கிராமத்தை பற்றி வாசிக்கும் பொழுதெல்லாம் அவர்கள்ட்ட, ஏன் நீங்க எல்லாம் கதவு வைக்காம இந்த வீட்டெல்லாம் அப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க போனா, கடவுள் எங்க வீட்டை பாத்துக்கிறார், பகவான் எங்க வீட்டை நல்லா பாத்துக்கிறாரு, அதனால நாங்க எந்த விதத்திலையும் பாதுகாப்பு தேட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவரும் மக்களும் சொல்றாங்க. இந்த நம்பிக்கை நம்ம எத்தனை பேருக்கு முழுமையாக இருக்கிறது கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். அவங்களும் வீட்டு விட்டு வெளியே போறாங்க, வேலைக்கு போறாங்க, மார்க்கெட்டுக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, பல தொழில்களுக்கும் போறாங்க, வராங்க, நல்ல காரியங்களுக்கும் போறாங்க, கெட்ட காரியங்களுக்கும் போறாங்க. ஆனா வீட்டை பூட்டுறது வேண்டிய வேலையே கிடையாது. திறந்தபடியே தான் இருக்கும் வீடு. மனங்கள் தெளிவாக இருக்குது, சுத்தமா இருக்குது. அவர்களுடைய உள்ளங்கள் உறுதியாக இருக்கின்றன. இதய கதவுகள் அவர்களுக்குள் திறந்தே இருக்கின்றன. அதனால எந்த விதமான கோளாறும் அந்த கிராமத்தில் அண்டுவதில்லை. கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வீட்டு கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு போனா என்ன ஆகும்? ஒரு மணி நேரமோ, ஒரு நாளோ, ஒரு இரவோ நம்முடைய வீட்டு கதவுகள் திறந்திருந்த பட்சத்தில் என்ன நடக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஆனா ஒரு ஊர் முழுக்க கதவே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருக்கும்? எவ்வளவு ஒரு மனத்திடனோடு அவர்கள் இருப்பார்கள், மன ஒழுக்கத்தோடு அவர்கள் இருப்பார்கள். அடுத்தவர்கள் வீட்டை எட்டி பார்க்க கூடாது என்கின்ற ஒரு மிகப்பெரிய கண்ணியத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கண்ணியத்தில் ஓரளவாவது நாம் ஏற்றுக்கொள்ள முன் வருவோம். அடுத்த வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை கூர்ந்து நோக்குகின்ற ஒரு குறுகுறுப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் கதவுகளே இல்லாமல் அவரவர் வேலையை அவரவர் வீட்டை பார்த்து கொண்டு வாழ்கின்ற ஷானி சிங்கனாப்பூர் போலவே நம்முடைய நாடு முழுவதும் மாறினால் எல்லோரும் நல்லவர்களாக இருப்போம். எந்த தொல்லையும் யாருக்கும் அணுகாமல் காக்கப்படும். வாழ்க மகிழ்வுடன். இந்த சிந்தனையோடு நம்முடைய இதயங்களை திறந்து வைக்க முயற்சி செய்வோம். இன்றைக்கு நம்முடைய உடல் சூட்டை தணித்து நீர் சத்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காய், அது என்ன அப்படின்னு பார்த்தா பெங்களூர் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. சவ் நல்லா பச்சையா இருக்கும் மார்க்கெட்ல. சவ் அந்த காய் உடல் சூட்டை தணித்து நம்முடைய உடலில் நீர் சத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு காய். இனி வரப்போகிறதெல்லாம் வெயில் காலம் இல்லையா, வெப்பம் அதிகமாக இருக்கும். அதனால இப்பவே இந்த மாதிரியான காய்கறிகளை உணவில் சேர்க்க ஆரம்பித்து நம்முடைய உடலை திடமாக பாதுகாத்துக் கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன்.